சுவாசம் பதிப்பகம் வழங்கும் பி.வி. ராமசுவாமியின் எளிய பழக்கம் உன்னத வழக்கம் புத்தகம். நம் தினசரி வாழ்க்கை சீராக அமைய நாம் கைக்கொள்ள வேண்டிய அன்றாட பழக்கங்களை அனுபவ பகிர்வாக சொல்லும் புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். விஜய் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் அவருடைய ஆணைக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க விஜய்க்கு கூடுற கூட்டம்னு நீங்க சொல்றீங்களே, எம்ஜிஆருக்கு அது மாதிரி பல மடங்கு கூட்டம் கூடும். எவ்ரி டே பத்திரிகையில் மாலையிலையும் காலையிலும் எம்ஜிஆர் அவர் என்ன செய்தார் என்பது தான் வரும். இன்னைக்கு தமிழகத்தில் ஒருவருக்கு பணம் தராமல் கூட்டத்தை சேர்க்க முடியும்னா ஒரே ஆள் விஜய் தான். விஜயகாந்தனுடைய உச்சத்தை விஜயகாந்த் எப்படி தொட்டாரோ அந்த இடத்த இன்னைக்கே கூட அவர் நினைச்சா அடைஞ்சிட முடியும். பட் அதுக்கு மேலே போகிறதுக்கு அவருக்கு ஒரு வலிமையான ஒரு துணை, கூட்டணி, மற்ற கட்சிகளுடைய ஆதரவு இதெல்லாம் தேவை. கோயம்புத்தூரில் கமலஹாசன் தோற்று போனதற்கு காரணம் அந்த கோயம்புத்தூருடைய தொகுதி மக்கள் இல்லை, அவரோடு இருந்த அத்தனை பவுன்சர்கள். ஐ ஃபைண்ட் இட் அம்யூசிங். அப்படிலாம் இல்லை. அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற நீங்கள் மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துலேருந்து வரீங்க. நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்க பாட்டிக்கு விஜய் என்ன பண்ணுறார், என்ன சொல்கிறாருன்னு தெரியணும். அது சோஷியல் மீடியா மூலமாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். வணக்கம் சார். சார், இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு நிறைய கம்பேரிசன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அதாவது விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அந்த கட்சிக்காரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே எதிர்கட்சிகள், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா திமுக உள்ளிட்ட கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், விஜய் சிவாஜியாக கூட இருக்கலாம், விஜயகாந்தாக கூட இருக்கலாம், ஏன் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிரஞ்சீவியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பேரிசன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய கருத்து? இல்லை, தெர் கேன் பி ஒன்லி ஒன் எம்ஜிஆர். அவரை மாதிரி இன்னொருத்தர் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. விஜய் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் அவருடைய ஆணைக்காக காத்துட்ருக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒரு காட்டாற்று வெள்ளமாக இருக்குது. அந்த வெள்ளத்தை வகைப்படுத்துவது, அணை கட்டுவது, அதற்கு ஒரு இலக்கு தருவது என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால். அதை எம்ஜிஆர் ரொம்ப முதல்ல எம்ஜிஆர் திடீர்னு அரசியலுக்கெல்லாம் வந்துடல. அப்புறம் அவர் தொடக்கத்திலிருந்தே அவர் 52, 53 அரசியலுக்கு வந்துட்டவர். அவருக்கு அரசியல் அத்துப்படி. அவருக்கு முழு நேர அரசியல்வாதி ஆகணுன்ற எண்ணமெல்லாம் அவருக்கு இருந்துதான் எனக்கு தோணலை. அவர் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட உடனே அதுக்கு தன்னை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் செஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அந்த விலையை கொடுத்தார். சரிதானா? அவர் அதாவது இன்றைக்கி நீங்கள் விஜய்க்கு கூடுற கூட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எம்ஜிஆருக்கு அது மாதிரி பல மடங்கு கூட்டம் கூடும். அவ்வளோ வசீகரமான ஒருவர் அவர். அவர் அதிகம் வெளியில் வராதவர் வேறு. அதிக படங்கள்லாம் நிறையா அவரை தனிமையில் நீங்கள் பார்க்கலாம். பொது வெளியில் ஒரு திட்டத்தோடு தான், ஒரு அளவோடு தான் அவர் வெளியில் வருவார். அவர் வராருன்னா அவர் நடந்தாலே ஒரு மாநாடு மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருந்தது. அதெல்லாம் நானே அவரை பார்த்துருக்கேன் பல முறை. அதனால் எம்ஜிஆர் என்பவர் அவர் ஒரு சகாப்தம். 12 சீசர் இருந்தாங்க ரோமாபுரியில். எல்லாருமே சீசர் அல்ல. ஏன்னா அவர்கள் சீசர் என்ற பொறுப்பில் இருந்தார்கள். ஏன்னா ஜூலியஸ் சீசரை தான் நீங்களும் நானும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சீசர் என்றால் ஜூலியஸ் சீசர். அது மாதிரி நடிகர்களில் இந்தியாவில் இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்ட எந்த நடிகரும், வேறு எந்த நடிகரையும் நீங்கள் பார்க்க முடியாது. என்டிஆரை கூட சொல்ல முடியாது. இல்லை, என்டிஆர் வெகு விரைவில் அந்த இடத்திற்கு சென்றார். ஆனால் அவருடைய வாழ்ந்த காலத்திலேயே அவர் தோல்விகளை சந்தித்து விட்டார். எந்த மக்கள் அவரை தேவடுகாரு அப்படின்ட்டு இறை நிலைக்கு உயர்த்தினார்களோ
அவர்களே அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அவரை கைவிட்டுட்டு அவருடைய மருமகன் பின்னாடி போயிட்டாங்க. ஆமாம், அவர் மனமுடைந்து இறந்து போனார். அதனால் அதெல்லாம் நடக்கலை எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் வெற்றி வாகை சூடி இயற்கை அவரை எடுத்துக்கொண்டது. மற்றபடி அவர் இருந்தவரை அவர் தோல்விகளை ஓரிரு முறை சந்தித்தார். அந்த தோல்விகளையும் அவர் கடந்து வந்தார். அவர் 1980 தோல்விக்கு பிறகு 4-5 மாதத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி சூடினார். அதனால் அதே மாதிரி 67 படுத்துக்கொண்டே வென்றார். 84 படுத்துக்கொண்டே மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். 87 அவரை இயற்கை எடுத்துக்கொண்டது. அதனால் எம்ஜிஆருக்கு கம்பேரிசன்லாம் யாரும் கிடையாது. சிரஞ்சீவி ரொம்ப வேகமாக கற்றுக்கிட்டார் ஒரு கட்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டம். அவர் 18 இடங்கள் தான் அவருக்கு கிடைச்சது. அவர் பெரிய ஒரு மாஸ் ஆக்டர். ஆனால் அவரால் அந்த கட்சியை அதுக்கப்புறம் அந்த மாஸ் ஃபாலோவர்ஸாக மாற்ற முடியல. அவர்கள் ஃபேன்ஸாக இருந்தார்கள், ஃபாலோவிங்காக மாற்றுறதுக்கு அவரால் முடியல. எம்ஜிஆருடைய பொது வாழ்க்கை தொடக்கத்திலிருந்தே இருந்ததனால் எம்ஜிஆரால் அவருடைய ஃபேன்ஸை ஃபாலோவர்ஸாக மாற்ற முடிந்தது. திமுகவிலிருந்து பாதி பேர் பிரிந்து அவரோடு வந்தார்கள். காமராஜருக்கு பின்பிருந்தவர்களையும் அவரால் ஈர்க்க முடிந்தது. ஸோ காமராஜ் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸை பாதி கரைத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அவர் எந்த கட்சியில் இணைந்து தன்னை வளர்த்து கொண்டாரோ, எந்த கட்சியை வளர்த்து விட்டாரோ அந்த கட்சியையும் பாதி கரைத்தார். வெளியிலிருந்து பொதுமக்கள் அவருக்கு கொஞ்சம் ஆதரவு தந்தார்கள், பெருமளவில் ஆதரவு தந்தார்கள். அதனால் அவர் முதல்வராக உயர்ந்தார். ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விலை, திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போய் அங்கே ஒரு வாரமோ என்னமோ அங்கேயே இருந்தார். காலையிலிருந்து மாலை வரை பிரச்சாரம் செய்தார். அவர் கொடுத்த உழைப்பெல்லாம் சாதாரணமான உழைப்பல்ல. அந்த இடத்துக்கு வர்றதற்காக அவர் ஒரு பெரிய விலையை கொடுத்தார். அவருடைய பிரைவசியை துறந்தார். அவருக்கு அந்தரங்கமே இல்லாத போச்சு. அவர் எல்லாரையும் பார்க்க வேண்டியிருந்துச்சு, மக்களோட பேச வேண்டியிருந்துச்சு. எல்லாரையும் பார்த்தார், பேசினார். ஆனால் அவரை சுற்றி ஒரு அற்புதமான ஒரு இளம் தலைமுறையினரையும் 2ஆம் கட்ட படித்த அறிவாளி அரசியல்வாதிகளையும் வைத்து கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் 77 வெற்றிக்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த மூத்த தலைவர்கள் அவரிடத்தில் சேர்ந்தார்கள். 72 கட்சி ஆரம்பிக்கிறார். 77 வரைக்கும் காத்திருக்கிறார். யாரும் பெரிய தலைவர்கள் அங்கிருந்து வரவில்லை. அவரோடு வந்த மிகப்பெரிய தலைவர்னா அன்னைக்கு நாஞ்சில் மனோகரன் மட்டும்தான், K.A. கிருஷ்ணசாமி. இவர்களெல்லாம் பெரிய தலைவர்கள்னு சொல்ல முடியாது. திமுகவுடைய தோற்றுநர்கள் கிடையாது இவங்க யாரும். 77 நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அடைந்த வெற்றியை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3ஆவதாக ஒரு பிரிவு நடக்கிறது. அந்த பிரிவின் போது நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராம், மாதவன் போன்ற மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் பக்கம் வருகிறார்கள். 5 வருடம் எடுக்குது. ஆமாம், அதுவும் நாடாளுமன்ற வெற்றிக்கு பிறகு. அந்த 5 வருடங்களும் எம்ஜிஆர் உழைத்த உழைப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா அறிக்கைகள், மக்களை சந்திப்பது, தினசரி கலைஞர் கருணாநிதிக்கு பதில் தருவது, அதற்கு பிறகு ப்ரொசஷன் போய் சர்க்காரிய கமிஷன் புகார்கள் தந்தது, பிரசிடெண்ட்டை பார்க்கறது. ஹி வாஸ் வெரி ஆக்டிவ். எவ்ரி டே பத்திரிகையில் மாலையிலையும் காலையிலும் எம்ஜிஆர் அவர் என்ன செய்தார் என்பது தான் வரும். எமர்ஜென்சி வர வரைக்கும். எமர்ஜென்சி வந்த பிறகு ஒரு அமைதியான ஒரு பீரியட் வந்துருச்சு தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க வந்துருச்சு. அதனால் அதில் அவர் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தார். அப்போ நடித்த படம் தான் இதே கனி. அதனால் அவருடைய பாடல்கள் மூலமாக தொட்டார். நேற்று நாளையில் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றில் தான் கருத்தில் கொள்ளுவார் அப்படின்லாம் பாடினார். இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் இப்போ விஜயை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய ஆளுமை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் ஒருவருக்கு பணம் தராமல் கூட்டத்தை சேர்க்க முடியும்னா ஒரே ஆள் விஜய் தான். சரிதானா? அவரால் லட்சக்கணக்கில் அவருடைய ரசிகர்களை அங்கே ஈர்க்க முடியும். அந்த இடத்துல இருக்கார் அவர். அந்த வகையில் அவர் மிகப்பெரிய நடிகர்களுக்கு இணையானவர், எம்ஜிஆருக்கு இணையானவர்னு கூட சொல்லலாம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அது மட்டும் போதாது. அப்புறம் அவர் சிவாஜி கணேசன்லாம் கிடையாது. அவர் கரெக்டாக பேசுகிறார். அவர் பேசுகிற அரசியல்லாம் நல்லா இருக்குது. நேற்று அவர் பேசின பேச்சு முன்னாடி பண்ணையார்கள் தான் அரசியலுக்கு வந்தாங்க, இன்றைக்கி அரசியல் இருக்கவங்கெல்லாம் பண்ணையார் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறார். அதனால் அப்புறம் நாம் நம்மளை பற்றி இப்படி ஒரு குறை சொல்கிறாங்க, ரொம்ப சாதாரண குடும்பங்கள்லேருந்து வந்தவர்களுக்கெல்லாம் நம்ம கட்சியில் இருக்காங்கன்னு குறை சொல்கிறாங்க அப்படின்ட்டு தன்னை ஒரு எளியவர்களுடைய தலைவராக தன்னை அவர் காட்டிக்கொள்ள முயல்கிறார். அதெல்லாம் ரொம்ப சரியான அப்ரோச். ஆனால் 30% வாக்கு இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். அது இருந்துச்சு எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் அவர் தனியாகவே 77
கம்யூனிஸ்ட்டுகள் 2 பேரில் ஒரு கம்யூனிஸ்ட்டு தான் அவரோட இருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன உதிரி கட்சிகளை வச்சுக்கிட்டு நான் நினைக்கிறேன் முஸ்லீம் லீக் அப்போ அவரோட இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்துட்டார். 130 இடங்கள் பிடிச்சார். 129 30 பிடிச்சார். 30% வாக்கு சதவிகிதம். 1980 அது 38% ஆச்சு. இப்போது இந்த மாஸ் ஃபாலோவிங் இருக்க விஜய் அந்த 30% வாக்கு சதவிகித ஆதரவு அவருக்கு இருக்குன்ட்டு எப்படி எண்ண முடியும்? யார் சொல்கிறா அவருக்கு? இல்லை சார், அது ஒரு தேர்தலில் நின்று அதுக்கப்புறம் தானே சார் நமக்கு தெரிய வரும். இப்போ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் 26 உங்களுடைய இலக்குன்னு சொல்கிறீங்க. அந்த இலக்கில் நீங்கள் முதல் முறையே ஜெயிச்சிடணும்னு நினச்சா எம்ஜிஆர் முதல் பொது தேர்தலையும் வென்றுடுறார். நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அமைச்சரவையில் பங்கு தரேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட முடியும்னு நம்புறீங்க. அப்படி தான் தோணுது அவர் பேசுகிறது பார்த்தா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் மற்றவர்களுடைய துணை இல்லாமல் அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிதானா? 2011 அப்புறம் எனக்கு அவருடைய அவருடைய சக்தின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நினைக்கிறேன் விஜயகாந்தனுடைய உச்சத்தை விஜயகாந்த் எப்படி தொட்டாரோ அந்த இடத்த இன்றைக்கே கூட அவர் நினச்சா அடைஞ்சிட முடியும். பட் அதுக்கு மேலே போகிறதுக்கு அவருக்கு ஒரு வலிமையான ஒரு துணை, கூட்டணி, மற்ற கட்சிகளுடைய ஆதரவு இதெல்லாம் தேவை. அது இல்லாமல் அவர் மேலே போக முடியும்னு எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் அவர் நிறைய வெளியே வரணும், நிறைய மக்களை சந்திக்கணும். பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டு அவர் கோயம்புத்தூரில் கமலஹாசன் தோற்று போனதற்கு காரணம் அந்த கோயம்புத்தூருடைய தொகுதி மக்கள் இல்லை, அவரோடு இருந்த அத்தனை பவுன்சர்கள். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் பொது வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன, நீங்கள் இப்போ உங்களை பிச்சு தின்னுடுவாங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் வெளியில் வரணும். உங்களுடைய அறிக்கைகள் நாளும் ஒரு அறிக்கை வரணும். நீங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் பொசிஷன் எடுக்கணும். அப்புறம் அந்த அறிக்கையில் நீங்கள் சரியான பாமகலாம் அறிக்கை தராங்களே, என்ன அழகாக அறிக்கை தராங்க, என்ன காரணம், ரொம்ப அழகாக அறிக்கை தராங்க. சரிதானா? இதற்கு முன்னாடி அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் அறிக்கை தருவாங்க, 14 பக்க அறிக்கையெல்லாம் தருவாங்க. நீங்கள் என்ன ஒரு பேராகிராஃப் தரீங்க. அதனால் நீங்கள் மக்கள் மத்தியில் தினசரி பேசும் பொருளாக மாற வேண்டும். அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். 15 மாதம் இருக்குன்ட்டு. அதனால் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு தேவை நீங்கள் மக்கள் மத்தியில் இருக்கணும். என்ன கேட்டால் நடப்பயணம் பண்ணலாம். இல்லை, அதுக்கான பிளான்லாம் வருங்காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். 15 மாதம் இருக்குது நடராஜன். இந்த 15 மாதத்தில் ரொம்ப குறுகிய காலம் இதை வேகமாக அவர் பண்ணணும். எப்போ பண்ண முடியும்? அவர் பொது வெளியில் இருக்கணும். அவர் பேசு பொருளாக இருக்க வேண்டும். எவ்ரிடே காலையில் செய்திகளை நீங்கள் திறந்தாலும் பேசு பொருளாக இருக்க வேண்டும், மாலையில் செய்திகளை திறந்தாலும் பேசு பொருளாக இருக்க வேண்டும். எம்ஜிஆர் தன்னை சுற்றி எப்படி அறிவார்ந்த மக்களை வைத்து கொண்டாரோ, இளைஞர்களை மட்டும் வைத்து கொள்ளவில்லை. அவர் மிக தேர்ந்த, மூத்த, முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகளையும் தன்னோடு வைத்து கொண்டார். நாவலர் வந்தார், நாவலர் வைத்து கொண்டார். நாவலர் அண்ணாவோடவே வேலை பார்த்தவர், பெரியாரோட வேலை பார்த்தவர், வைத்து கொண்டார். நாவலரும் நம்பர் 2ஆக இருந்தார் அவர்கிட்ட. என்ன அப்புறம் பல கட்சிகளில் அதிருப்தியாளர்கள் இருக்கார்கள், அதில் திறமையானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காலம் ஒருவேளை அவர்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அவர்களை எல்லாம் இவர் ஒரு அவர்களெல்லாம் அகாமடேட் பண்ணுற மாதிரி இவருடைய இளைஞர்கள் ப்ளஸ் அந்த மாதிரி இருக்க நீங்கள் உங்களுடைய ஃபேன்ஸை மட்டுமே வச்சு ஒரு கட்சியை நடத்திட முடியும்னு நான் நினைக்கல. சரிதானா? அதனால் நீங்கள் மற்றவர்களெல்லாம் இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது அவருக்கு பெரும் துணையாக இருந்தது சிபிஐ, வலதுசாரி கம்யூனிஸ்டுகள். கல்யாண சுந்தரம் அவருக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார். கல்யாண சுந்தரம், கந்தசாமி, மணலி கந்தசாமி அவர்களெல்லாம் எம்ஜிஆருக்கு நிறைய ஆலோசனைகள் வழங்கினார்கள். அவர்கள் மூத்த அரசியல்வாதிகள். எம்ஜிஆர் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டார். தனிப்பட்ட முறையில் நிறைய பேரை கூப்பிட்டு அவர் பேசலாம், விஜய் பேசுகிறார்னு நினைக்கிறேன். பட் அதில் சில பேரே வெளியே எங்களால் அவரை சந்திக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் முதல்ல இந்த அக்சசிபிலிட்டியை நீங்கள் பரவலாக்கணும். உங்களை சந்திப்பது என்பது எளிதாக இருக்கணும். நீங்கள் பல பேர்கிட்ட கருத்து கேட்கணும், பல மக்களை சந்திக்கணும், பலதரப்பட்ட மக்களை சந்திக்கணும். மீண்டும் நீங்கள் ஹால்லேயே மீட்டிங் போடாதீங்கன்ற நான், நீங்கள் நார்ச்சந்திக்கு வாங்கன்றேன். இல்லை சார், இதுக்கு அந்த கட்சிக்காரங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. அதாவது இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாலோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளோ அவங்க மக்களை போய் சந்திச்சாதான் மக்களுக்கும் அவங்களுக்குமான கனெக்ட் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்குது. விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாலே ஒட்டுமொத்த ட்விட்டரே ஹேங் ஆயிடுது, அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மக்களை அவர் தினமும் சோசியல் மீடியா மூலமாக சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. தேர்தல் நெருங்கும் பொழுது அவர் கண்டிப்பாக களத்தில் இறங்குவார்னு சொல்கிறாங்க. இது வெற்றிக்கு உபயோகமாக இருக்குமா? எனக்கு இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா என்பது ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும். சோஷியல் மீடியாலேயே வென்றிடலாம் அப்படின்னா ஐ திங்க்
ஐ ஃபைண்ட் இட் அம்யூசிங் அப்படிலாம் இல்லை. அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற நீங்கள் வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரீங்க. நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்க பாட்டிக்கு விஜய் என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறாருன்னு தெரியணும். அது சோஷியல் மீடியா மூலமாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த செய்தியை கொண்டு போய் தொலைக்காட்சி செய்திகள், யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விவாத மேடைகள், அதில் இன்றைக்கி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நேற்று இந்த பண்ணையார் பற்றி அவர் அதை சொன்னேன்ல, அதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக எல்லா இடத்துலையும் இருக்கணும். சரிதானா? இது வந்து அடிக்கடி இருக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து அவர் பேசணும். அது உங்கள் ஊரில் இருக்க சாதாரண கடைசி பாட்டி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பாட்டிமாருக்கு என்னப்பா இந்த தம்பி என்னமோ சொல்லுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அது எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அண்ணா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு திரைப்படங்களும் எம்ஜிஆரும் தினத்தந்தியும் உதவின. அதனால தான் சீபா ஆதித்தனாருக்கு வந்துட்டு எம்ஜிஆர் வேண்டாம்னு சொன்ன பிறகு கூட அவருக்கு வந்து சபாநாயகர் பொறுப்பு கொடுத்தாரு அண்ணா. அண்ணாக்கு பிறகு சீபா ஆதித்தனார் அமைச்சரானார், கலைஞர் அவங்களுடைய அமைச்சரவையில். அதனால் அதை வந்து ட்விட்டர் பண்ணிடும், தினத்தந்தி பண்ணது ட்விட்டர் பண்ணிடும், தினத்தந்தி பண்ணது சோஷியல் மீடியா பண்ணிடும், எம்ஜிஆருக்கு கிடைச்ச வெற்றியை வந்துட்டு அது அப்படிலாம். எம்ஜிஆருடைய படங்கள் ஒரு நாளைக்கு அவரே சொல்லியிருக்கார். தாப்பாண்டியன் அவர்கிட்ட கேட்காது, கம்யூனிஸ்ட் தலைவர் மறைந்த தாப்பாண்டியன் அவர்கள் அவர் கேட்குறார், எப்படி மக்கள் மத்தியில் நீங்கள் மனங்களில் எப்போதும் இப்படி இருக்கிறீர்கள், ஒரு நாளைக்கு 50 இடங்களில் என்னுடைய படங்கள் ஓடுகின்றன அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர். ஒவ்வொரு தேநீர் கடையிலும் ஏதாவது ஒரு 4 பாட்டு என்னுடைய பாட்டு ஒலிபரப்புகிறாங்க. தமிழகம் எங்கும் என்னை பற்றி வந்து ஏதாவது ஒரு கணத்தில் மக்கள் எப்போவாவது சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். இது வந்து அவர் ரொம்ப ரொம்ப பணிவாக, ரொம்ப ஹம்பிளாக, மாடஸ்ட்டாக அதை சொல்கிறார். அதனால தான் நான் மக்கள் மத்தியில் எப்போ இருந்துகிட்டே இருக்கேன்னு சொல்கிறார். அப்படி ஒரு நிலை வந்து வேறு யாருக்கும் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அதை எட்ட முடியுமான்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட வந்துட்டு அவர் வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவர் பின்னாடி ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறது தெரியுது. மாற்று அரசியலுக்காக ஆசைப்படுற பல பேர் இருக்காங்க, மூத்தவர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க. அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சி வந்து இன்னும் தீவிரமாகணும். அவர் இன்னும் வெளியில் வரணும், இன்னும் நிறைய பேரை சந்திக்கணும். வெறும் சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பக்கூடாது. இந்த 15 மாதம் என்பது அதிக நாள்லாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு யூ ஹேவ் டு பிளான் எவ்ரிதிங். அப்புறம் பண்ணி கடைசி, அதாவது உங்களுக்கு அந்த காலத்துலலாம் நாங்கள் வளர்ந்த போதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கலைஞர் படம் போட்ட இது இருக்கும், கேலண்டர், இல்லை அண்ணா படம் போட்ட கேலண்டர் இருக்கும், இல்லை பெருந்தலைவர் காமராஜர் படம் போட்ட கேலண்டர் இருக்கும், இல்லைனா எம்ஜிஆர் அவங்க படம் போட்ட கேலண்டர் இருக்கும், சிவாஜி கணேசன் படம் போட்ட கேலண்டர் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை இப்போது. சரிதானா? ஆனால் மக்கள் மத்தியில் தினசரி ஒரு முறையாவது விஜய் அவர்களை பற்றி எண்ணும் ஒரு நிலையை அவர் உருவாக்க வேண்டும். ஓகே சார், இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு விஜய் மேலே வைக்கப்படுறது என்ன அப்படின்னா, அவர் வந்து திமுக அதிமுகவோட கார்பன் காப்பியாக இருக்கார், அவங்களுடைய கொள்கைகளை தான் பிரதிபலிக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு மாற்று அப்படின்னு தேடுறவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து உண்மைதானா? இல்லை, இப்போ எம்ஜிஆர் வந்தபோது எம்ஜிஆருக்குன்ட்டு ஒரு கொள்கை கிடையாது. எம்ஜிஆர் வந்து அண்ணாயிசம்னு சொன்னார். அது என்ன கொள்கை அப்படின்லாம் எம்ஜிஆரை பற்றி சொன்னாங்க. அதாவது கொள்கையெல்லாம் பெரிய அளவில் முக்கியமான்ட்டு எனக்கு உண்மையிலே தெரியல. அதாவது என்னுடைய பாட்டிக்கோ அல்லது உங்கள் பாட்டிக்கோ என்ன கொள்கையை விளக்கி அவர்கள் போய் ஓட்டு போட போகிறாங்க. ஒரு நம்பிக்கை விதைக்கணும். அந்த நம்பிக்கையை எம்ஜிஆரால் விதைக்க முடிஞ்சது. அந்த நம்பிக்கையை வந்துட்டு ஜெயலலிதா அம்மையாரால் விதைக்க முடிஞ்சது எம்ஜிஆர் போன பிறகு. அந்த நம்பிக்கையை ஓரளவுக்கு விஜயகாந்தால் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் 3ஆம் தரப்பு மக்களிடத்திலும் கூட அவரை ஒரு வெள்ளந்தியான நல்ல மனிதர், இவர் வந்தால் நல்லது பண்ணுவார், இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்குன்ற ஒரு எண்ணத்தை விஜயகாந்த், அந்த வகையில் விஜயகாந்த் அடைந்த வெற்றி பெரிய வெற்றி. சரிதானா? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் போகிறோம். இதுக்கு வந்து கொள்கையெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் முக்கியம் இல்லை. இவர் வந்தால் சுத்தமாக இருப்பார் முதல்ல. ஏன்னா இவர் வந்தால் நல்லது பண்ணுவார். இவர் வருவது வந்து நம்ம நன்மைக்காக, அவருடைய நன்மைக்காக இல்லை. இது 3 கருத்துக்களை வந்து விதைச்சிட்டா போகிறோம். இதில் வந்து கொள்கை, இந்த இசம், பாசிசம், பாயசம் அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஒன்றுமே அதெல்லாம் இஷ்யூ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை அவர் சொல்லட்டும். அவர் பஞ்ச் டயலாக்காக அது சொல்கிறாரு. அவருடைய ரசிகர்கள் அதை ரொம்ப ஆனந்தமாக அதை வந்து வரவேற்கிறாங்க. அதெல்லாம் ஃபேர் இனஃப். அவர் வந்து ஒரு நடிகர். அதனால் இந்த மாதிரி அவர் பேசுவது என்பது, இப்படி பேசி அவரால் கவர முடியும்னா குட் ஃபார் ஹிம், லெட்ஸ் கோ. பட் அவர் விதைக்க வேண்டியது நம்பிக்கை. இந்த தம்பி வந்தால், இந்த தம்பி முதல்ல நமக்காக வருது, அதுக்கு என்ன குறை, எதுக்கு இந்த வேலைக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் வரணும். அதை அவர் சொல்கிறார். நான் உங்களுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். நம்பர் 1.
நம்பர் 2, இந்த தம்பி தப்பு பண்ணாது, அல்லது தப்பு பண்ணுறவங்கள கூட வச்சுக்காது. இது வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா இந்த தம்பி வந்து நல்லது பண்ணோம் 4 பேருக்கு அப்படின்ற எண்ணத்தை விதைக்கணும். நம்பர் 2. நம்பர் 3 வந்துட்டு என்னென்னா, இதை வந்து எல்லார்கிட்டையும் இந்த எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து அவர் எப்படி சோஷியல் மீடியா மூலமாக மட்டுமே எப்படி பண்ணிட முடியும்? ஒரு கீரை விற்கிற ஒரு பாட்டி அல்லது ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு கூட தெரியறதுக்கு, ஒரு இளநீர் விற்கிற ஒரு ஆளுக்கு தெரியறதுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறார்? எத்தனை நான் பல இப்போது தெற்கு மாவட்டங்கள் பலதுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு 2 வாரத்தில். நான் எங்கேயுமே வந்து விஜய் ரசிகர் மன்றம் போர்டோ அல்லது வந்து எதுவுமே நான் பார்க்கல. எத்தனை எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் போர்டு பார்த்துருப்பேன் நான், எத்தனை சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றங்கள் போர்டு பார்த்துருப்பேன். 1, 2 தான் பார்க்குறேன். அப்போ எங்கே நீங்கள் இருக்கீங்க? இதில் தான் இருக்கீங்களா? சோஷியல் மீடியாவில் தான். அப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எத்தனை பேர் வெளியில் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தானே திருப்பி சஞ்சரிக்கிறாங்க. அதே ஆட்கள் தானே அதை பண்ணுறாங்க. வெளியில் இருக்க இப்போ இங்கே இல்லையா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் வந்து நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்க. இது வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களை நான் ஒரு நடிகராகவோ அரசியல் தலைவராகவோ பார்க்கல, தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் விஜய்க்காக வேலைலாம் பார்க்கல அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனாலுமே அவர் வந்து ஒரு சில இன்புட்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் கூடயுமே 2-3 தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும்? நீங்கள் ரொம்ப மினிமல்னு நான் நினைக்கிறேன். பல பேர் அது வந்து மினிமல் கிடையாது, அவர் தான் வந்து முதலமைச்சர்கள் ஆக்குறார், அவர் தான் வந்து பிரதமர் ஆக்குறார் அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிஃபரல் ஹெல்ப் தான் நினைக்கிறேன். இந்த வேலைகளை முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்க கீழே இருக்க 6 தொகுதியோ 8 தொகுதியோ தலைகளாக சொல்லுவாங்க, இவ்வளோ பேர் இந்த தொகுதியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த 4 எலெக்ஷனில் இப்படி வந்து வாக்களித்தார்கள், இதில் இவங்க பெரும்பான்மையினர், இவர்கள் சிறுபான்மையினர், இதில் இத்தனை பேர் பெண்கள், இந்த பகுதியில் வந்து நமக்கு நிறைய ஓட்டு விழும், இந்த பகுதியில் விழாது. இதெல்லாம் மாவட்ட செயலாளர் சொல்கிற அளவுக்கு விவரமான மாவட்ட செயலாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் மாவட்ட செயலாளராக உயர்ந்தார்கள். அவர்களை கேட்டுட்டு தான் எந்த கேண்டிடேட் போடுறதுன்றதை வந்து தலைவர்கள் முடிவு பண்ண காலமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்டையே இந்த மாநிலத்தையே தெரியாத சில பேர் வந்து இங்கே வந்துட்டு கம்ப்யூட்டரில் வந்துட்டு அனலைஸ் பண்ணி கடந்த 8 தேர்தல்களில் எப்படி முடிவுகள் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 2-3 சின்ன எக்ஸ்ட்ரா கருத்துக்கள் சொல்லி நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், என்ன கலர் ஷர்ட் போடணும்லாம் சொல்லி இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய, அதை நம்பி நிறைய பேர் வந்து அதனால் ஒருவேளை வந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிம்பம் வந்து இந்தியா முழுக்க இருக்குது. அது வந்து ஒரு மார்ஜினல் தான். உங்களை நான் சொல்கிறேன். அவர் அப்புறம் ஆம் ஆத்மியோடைய கேஜ்ரிவால் வந்து தொடங்கி வச்சார் மக்கள் நீதி மையத்தை. அவரும் அதே மாதிரி தான் ஏதோ சொன்னார். ஏன்னா இந்த நாட்டில் வந்து இந்த தமிழகத்தில் வந்து லஞ்சமும் ஊழலும் பெருக்கெடுத்து ஓடுகிறதை மாற்றுவதற்காக வருகிறார் அப்படின்னு சொன்னார். அவர் கேஜ்ரிவால் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், மக்கள் நீதி மையம் எங்கே இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த நம்பிக்கை என்பதை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் மூலமாக அவர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். சில விஷயங்கள் நமக்கு தெரியாததை அவர்கள் அதற்கான அனுபவம் பெற்றவர்கள், அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பார்கள். சில புதிய திட்டங்கள் நமக்கு தோன்றாதது நம்ம அது ஃபீல்டில் இருக்கிற ஒரு அரசியல்வாதினா நமக்கு தோன்றாத சிலது தான் அவங்க சொல்ல முடியும். இதெல்லாம் இல்லாத வெற்றி பெற்றவர்கள் தான் ஏராளம். வரலாறு முழுக்க இந்த மாதிரி யாருமே இல்லாததான் இந்த 10-15 வருஷம் முன்னாடி வரைக்கும் வெற்றிகள் நடந்திருக்கு. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ பெருமளவு தேர்தல்கள் அப்படி வென்ற தேர்தல்கள் தான். இப்போது ட்ரம்ப் அமெரிக்கன் தேர்தல்களில் தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் வருவாங்க, இந்த கருத்தை பேசுங்க. இப்போ ட்ரம்ப் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவர் ஜெயிச்சதுக்கு வந்துட்டு அவர் நிறைய திருப்பி நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசுங்க, திருப்பி நீங்கள் வந்துட்டு எல்லையில் இருக்க பாதுகாப்பின்மையும், எல்லை வந்து எப்படி போரஸாக இருக்குது, எவ்வளவு பேர் சட்டவிரோதமாக வந்துடுறாங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அவரோட இருந்த இந்த சூசன் வைல்ஸ்ன்னு அவருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அந்த அம்மா சொல்லி அவரை நெறிப்படுத்த வேண்டியிருந்துச்சு. அவர் நினச்சதெல்லாம் பேசுவார், சரிதானா? அது மாதிரி சில விஷயங்களுக்கு அவர்கள் உதவுவார்களே தவிர, பட் அது வந்து அதனாலலாம் வெல்ல முடியாது, சரிதானா? இந்த நம்பிக்கையை அவர் விதைக்க வேண்டும். அவர் தனக்காக அரசியலுக்கு வரல. அவர் என்ன பார்க்கல, அவர் என்ன வெற்றிகளை அவர் சுவைக்கவில்லை. அவருக்கு மிகப்பெரிய புகழ் இருக்குது. அவர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவர் பின்னாடி இங்கே மட்டுமில்லை, கேரளாவில் கூட வந்து அவர் ஒரு பெரிய ஒரு மெகா ஸ்டார். அவர் பார்க்க வேண்டியது என்பது வந்துட்டு ஒன்றும் இல்லை பெருசாக. அவர் பார்க்க வேண்டிய, அவர்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதிகாரம். அதை நோக்கி தான் அவர் பயணம் பண்ணுறார். அந்த அதிகாரம் எதற்காக அவருக்கு வேணும்னு அவர் நினைக்கிறாருன்றதை தெளிவுபடுத்திட்டார்னா
உங்கள் பாட்டிக்கு என் பாட்டிக்கு ஜெயிச்சிருவார். அவர் வந்து அந்த அதிகாரத்தினால நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ண போகிறார் அப்படின்றது மட்டும் தெளிவுபடுத்திட்டா போகிறோம். அதை தெளிவுபடுத்துறதுக்கு அவர் நிறைய பொது வெளியில் இருக்கணும், மக்களோட உரையாடணும், நிறைய பேரோட கலந்து பேசணும், தன்னை பார்ப்பதை வந்து எளிமைப்படுத்தணும். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லன் அப்படின்லாம் சொல்கிறான். அக்சசபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அக்சசபிலிட்டி அதிகமாக இல்லாமல் வென்ற ஒரே பெண்மணி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். அவங்கள அந்த அம்மாவை பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருந்த காலமெல்லாம் உண்டு. ஆனாலும் அந்த அம்மா வென்றார்கள். தேர்தல் நேரங்களில் வெளியில் வந்தார்கள். போயஸ் தோட்டத்திலிருந்து தினசரி அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்ப்பதே அரிதாக இருந்தது. அவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு போவார்கள் என்றால் போஸ்டர் அடித்து இன்று அம்மையார் வருகிறார் என்று அம்மா வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருந்துச்சு. அந்த சலுகையும் அந்த வசதியும் அந்த லக்ஸரியும் ஒரு சில தலைவர்களுக்கு தான் கிடைக்கும். அந்த இடத்துக்கு விஜய் வரல இன்னும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், விஜய் அவர்கள் வெளியே வந்து அந்த அதிகாரத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவார் அப்படின்னு நம்புவோம். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.